சொல்றாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை, நாம் யோசிக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ரல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சிறுமந்தையே பயப்படாதே, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? பரலோக ராஜ்யத்தை நிச்சயம் தருவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக அநேக மாவட்டங்களை நம்ம சந்திக்க போறோம். அநேக மாவட்டங்களை நம்ம என்ன செய்யறோம்? கடந்த வருஷத்துல 7-8 மாவட்டங்களை புதிதாய் சந்தித்து கூட்டங்கள் நடத்தினோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய என் தங்கச்சி பையன் காணாம போயிட்டான். எனக்கே அழுக வந்துருச்சு. காணாம போயிட்டான். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஐயா தான் ஜெபம் பண்ணாரு, என் தங்கச்சி பையன் கிடைக்கணும். அவன் பேர் தோரை. அவரு பெரிய தோரை. திடீர்னு காணாம போயிட்டாரு. தேடி தேடி அவன் தங்கச்சி ரொம்ப அழுது சாகும் நிலையில அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டான். மயங்கி விழுந்துட்டான். என் பிள்ளை காணாம போச்சேன். 24 வயசு பையன் காணாம பண்ணிட்டானே. போன டிசம்பர்ல அப்படி ரொம்ப வேதனையோட கண்ணீரோட இருந்தோம். கடந்த வருஷத்துல நாங்க ஐயா தான் ஜெபம் பண்ணாங்க எங்க ஊழியர் ஐக்கிய கூட்டத்துல. அப்போ எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்ம ஐக்கியத்தில் உள்ள ஒரு சிலர் வந்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். இப்ப அவன் கிடைச்சிட்டான். அதுக்கு ஜெபித்து 3 மாசத்துல அவன் கிடைச்சிட்டான். கிடைச்சது மட்டும் அல்லாம இவன் எதுக்கோ ஓடுறான்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கான், அவங்க அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எங்க பெரியப்பா மகன் பழனிநாதன் காணாம போய் இன்னைக்கு வரைக்கும் காணல. மனைவி 2 பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் காணல. செத்து போயிட்டான், காணாமல் போயிட்டான். அதனால காணாம போனவங்க ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. பாருங்க, இன்னும் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தினேன். அதுலயும் கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். ஆமென். கர்த்தர் அற்புதமாக, ஆண்டவர் அற்புதம் பெரிசான விதத்திலே அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். நீங்களும் உங்க காரியத்துல பெரிதான அளவிலே கர்த்தர் செய்ய போறார். அந்த விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கணும், அந்த விசுவாசத்தோடு நீங்க செயல்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். அவர் பெருசா எனக்கு செய்ய போறார். அல்லேலூயா. சிறிதான அளவு கிடையாது, கொஞ்சம் அளவு கிடையாது, பெரிய அளவுல அவர் செய்ய போகிறார். அவர் செய்யறாரு. ஆனா நம்ம அதுக்காக நம்ம பெருசா போய் கடன்லாம் வாங்கக்கூடாது. ஆமா, கடன் பெருசாலாம் போய் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆமா. நிறைய கடன் வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு வருத்தப்படக்கூடாது. ஐயா சொன்னாரு, பெருசா வாங்க சொன்னாரு. பெருசா கடன் வாங்கணும். மகளிர் அணியில போயிட்டு எனக்கு ஒரு 10-20 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு கடனாகி குடும்பத்தை கடனாளி குடும்பமா மாத்திரக்கூடாது. அல்லேலூயா. பெரிய அதுல நம்ம பெருசா போகும். ஆமென். பெருசா எது போனா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பெரிதாய் கிடைக்க வேண்டும். தேவனுடைய நன்மைகள் நமக்கு பெரிதாய் கிடைக்க வேண்டும். தேவனுடைய ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு பெரிதாய் கிடைக்க வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகள் நமக்கு பெரிதாய் கிடைக்க வேண்டும். அவர் ஆசீர்வதிக்கும் போது அது யாரு தடுத்தாலும் நிக்காது. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் நம்மை நோக்கி எப்போதும் ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துல ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தான் இன்றைக்கு நம்மிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் பெரிதான அளவுல அவர் செய்ய போகிறார் என்பதுதான் அதனுடைய ரகசியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? காலையில ஆண்டவர் பேசினாரு, பெருசா தரப்போறாரு, அதனால நீங்க சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அல்லேலூயா. உங்களுக்கு குறைவே வராது, குறைவே. ஏன்னா அவர் பெருசா குறைவே இருக்காது. குறைவு இல்லாதபடி அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை மட்டும் நீங்க எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். உபாகம் 28:47 நினைக்கிறேன். வாசிங்க. உபாகம் 28:47 எடுத்தவங்க வாசிங்க. ஆண்டவர் கிருபையாய் எல்லா காரியமும் நமக்கு நிறைஞ்சி இருக்கும்போது, பரிபூர்ணமா இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியா இருக்கணும், களிப்போடு எப்போதும் களி கூர்ந்து கொண்டே இருக்கணும். தேவனாகிய கர்த்தரை தேடணும். அதான் வசனம். ஆனா நீ தேடாம போயிட்டா
தேடணும். தேடுனா உனக்கு திருப்தி தான். தேடாம போயிட்டா என்ன நடக்கும்னா, அதுக்கு பிறகு சொல்றாரு, எல்லாமே குறைஞ்சு போயிடும். நீ தேடாம போயிட்டா, உனக்கு திருப்தியா இருக்கும்போது நீ மகிழ்ச்சியா கர்த்தரை தேடணும். மகிழ்ச்சியா கர்த்தரை களிப்போடு அவரை ஆராதனை செய்யணும். எல்லாம் இருக்கும்போது நீ அவர் தேடாம போயிட்டானா, உனக்கு குறைவுபட்டு போகும். நீ குறைவுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் உன்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். குறைவுபடும். எப்படி குறைவுபடுமா? அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. குறைவுபடும், பட்டினியா இருக்கும், சாப்பிட பணம் கிடைக்காது, தாகம் குடிக்க கூட தண்ணி கிடைக்காது, குடுக்க கூட துணி கிடைக்காது. பாரு, எல்லாரும் விரோதமா சத்துருவ கூட ஆண்டவர் அனுப்புவாராம். நீ வேற ஆள்கிட்ட போய் அடிமையை மாட்டிக்கிடுவ, அந்த மாதிரி உனக்கு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சகலமும் பரிபூர்ணமா இருக்கு. 3 வேளை சாப்பாடு கிடைக்கி, குடியிருக்க வீடு கிடைக்கி, நல்ல ஸ்தோத்திரம் தண்ணி கிடைக்கி, நல்ல உடுத்த உடை கிடைக்குது. நம்ம இப்ப என்ன பண்ணி சகலமும் கிடைக்கும் போது நம்ம மகிழ்ச்சியாய் கர்த்தரை என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆராதனை விடக்கூடாது. ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஒரு நாள் விட்டுனீங்கன்னா அந்த 7 நாளுக்குரிய கிருபை ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும். அதனால ஆராதனை விடக்கூடாது. களிப்போடு அவரை சேவிக்கணும். ஆராதனை அவ்வளவு முக்கியம். ஒருவர் இறந்து கிடந்தாரு. அவரை அப்படியே வச்சுட்டு ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு தான் அவர் அந்த அடக்க ஆராதனை பண்ணாரு. யார் தெரியுமா? நம்ம பாஸ்டர் பெஞ்சமின். அவங்க அப்பா இறந்து கிடக்குறாரு. ஆனா அப்படியே